வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BX 4005 பேப்பர். இப்போ யுனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. யூனிட் 5 லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா டாபிக்ல நமக்கு பேசிக்கா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் தான் நிறைய இருக்கும், ப்ராப்ளம்ஸ் டயக்ராம் பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First, relation. A relation or on a set A is well defined rule which tells whether given two elements x and y of A are related or not. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷனா என்னங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்கணும். ஒரு செட் எடுத்துக்கிறீங்க, அது கண்டிப்பாக அந்த செட்டு வெல் டிஃபைன்டாக இருக்கணும். வெல் டிஃபைன்னா அது ஸ்ட்ரக்சரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் செட்டுக்குள்ளேயே டிஃபைன் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ரிலேஷன் ஆர்னு எப்போ நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா, எனி டூ எலமெண்ட்ஸ், ஏதாவது ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறீங்க எக்ஸ் அண்ட் ஒய்னு ஆஃப் ஏ ஆர் ரிலேட்டட் ஆர் நாட். நம்ம ரிலேட்டடாக ஆர் நாட்டாங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னா, இஃப் எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய், ஒருவேளை x related to y இருந்ததா, then we write x related y. Otherwise x doesn't related, x is not related to y ன்னு மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நோட் பாருங்க, இஃப் A is finite set, ஒரு finite collection எடுக்கிறீங்க with n elements தான் இருக்குன்னா, then A cross A has n square elements. So A cross Aங்கிறது கண்டிப்பாக n square elements-ஆக இருக்கும். Therefore A cross A has 2 power n power 2 relations on n element set. இது ரொம்ப முக்கியம். நமக்கு சில சமயம் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ரிலேஷன்ஸ் கோட் பண்ணும்போது 2 power n power 2 power nல இருக்கும். நமக்கு இங்கே n ஸ்கொயர் ஆர்டர் கொடுத்ததுனால 2 power n ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் பொறுத்தவரை நம்ம 3 கான்செப்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக செக் பண்ணணும். ரிஃப்ளாக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இந்த 3 செக்ஷனை எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம செக் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ரிஃப்ளாக்சிவ்னா என்னென்னா, லெட் எக்ஸ் பி எ செட், ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஆர் பி எ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், ஒரு ரிலேஷனில் கோட் பண்ணியிருக்காங்க. தென் ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளாக்சிவ் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ், அந்த நம்பருக்கு ரிஃப்ளாக்சிவாக இருக்கணும். தட் இஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மிரர் மாதிரின்னு சொல்லுவோம்ல, ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம பார்த்தா நமக்கு அப்படிங்கிறப்ப எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ் சேம் நம்பருக்கு. ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங் டு எக்ஸ், இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக நம்ம டிஃபைன் பண்ண செட்டில் இருக்கணும். ஆர் இஸ் ரிஃப்ளாக்சிவ் ஈக்குவலன் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங் டு ஆர் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங் டு ஆர். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ளாக்சிவ்னா இந்த நோட்டேஷனும் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம செக் பண்ண வேண்டிய ரிசல்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்னா 2 எலிமெண்ட்டை வச்சு பார்க்குறது. இஃப் ஆர் இஸ் எனி செட், ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஆர் இஸ் ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், தென் ஆர் இஸ் செட் டு பி சிமெட்ரிக். எப்போ சொல்லணும்னா, இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருக்கணும், ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கா அப்படிங்கிறது. எக்ஸ் டு ஒய் ஒரு பாண்டிங் இருந்ததுன்னா ஒய் டு எக்ஸும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது தான். ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு எக்ஸ். அந்த டெஃபினிஷனாக ஒரே லைனில் எழுதணும், மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் எழுதணும்னா ஆர் இஸ் சிமெட்ரிக் which is equal to set of all y comma x such that x comma y belong to R, y comma z belong to R. That means நீங்கள் ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க, x comma y ன்னு ஆரில் இருக்கீங்கன்னா உங்களால் y comma x அந்த கலெக்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ண முடியுமா? இட் இஸ் ஆல்சோ இன் ஆர். அது ரொம்ப முக்கியம். அதை தான் அடுத்த லைனில் எழுதியிருக்கோம் பாருங்கள். நம்ம எடுக்கிறதும் ஆரில் இருக்கணும், நமக்கு டிஃபைன் பண்ணுற ரிசல்ட் சிமெட்ரிக் டிஃபைனில் வர்ற ரிசல்ட்டும் ஆரில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்குதுன்னா சிமெட்ரிக். A relation which is not symmetric is called asymmetric. ஸோ இது கான்ட்ரவர்சி பாட்டு இருக்குது. ஸோ சிமெட்ரிக் இல்லைன்னா அசமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் பி எனி செட், ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. ஆர் பி எ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், தென் ஆர் இஸ் செட் டு பி டிரான்சிட்டிவ் இஃப் ஆர் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் எக்ஸியம். இதில் 3 எலிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ் ஒய் செட். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஆர், ஒய் ரிலேட்டட் டு Z. ஸோ இந்த ரிலேட்டட்ங்கிறத ஆர்னு கோட் பண்ணியிருக்காங்க, which implies x related to Z. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் டு Z காம்பினேஷன் கரெக்டாக வரணும். ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா Z belong to X. Then R is symmetric such that set of all x comma Z such that x comma y belong to R, y comma Z belong to R, which implies x comma Z belong to R. For all x, y, Z belong to X. ஸோ இவ்வளோ தான் ரிசல்ட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் லைன் பை லைன் எழுதுனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் லிட்ரலாக வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, ஆருங்கிறது ஒரு ரிலேஷன் நம்ம எடுக்கிறோம் அந்த செட்டில். அந்த ஆருங்கிறது ரிஃப்ளாக்சிவ்னு எப்போ சொல்லுவோம்னா எக்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸாகவே இருந்ததுன்னா. இது வர இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். நம்ம
எக்ஸ்பிளனேஷனுக்காக இது, நோட்டேஷனுக்காக இது. இதே மாதிரி தான் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்கும் சிமெட்ரிக்னா 2 டேர்ம் வேணும், எக்ஸு ஒய். ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்ததுன்னா ஒய் ரிலேட்டட் டு எக்ஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிமெட்ரிக் கேசஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அசிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. டிரான்சிட்டிவ்னா 3 எலமெண்ட்டு எக்ஸ் ஒய் செட். ஸோ எக்ஸ் டு ஒய், ஒய் டு எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் டு செட் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்து முக்கியமான டெஃபினிஷன் ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ரெண்டுமே நமக்கு 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. இந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 இதையும் சேர்த்துக்கோங்க. 4 ரிசல்ட்ஸ். இந்த 4 ரிசல்ட்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க, நோட்டேஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஆன்டிசிமெட்ரிக் லெட் எக்ஸ் பி எனி செட் R be a relation defined on X. So X lo relation define பண்றாங்க. Then R is said to be antisymmetric if it satisfies the following condition: X related to Y, Y related to X, which implies X equivalent to Y. So எவ்வளோ அழகாக கோட் பண்ணிட்டாங்க பாருங்களா. சிமெட்ரிக்னா X to Y இருந்தால் Y to X இருக்கணும், அவ்வளோதான் ரிசல்ட். இங்கே X to Yயும் Y to Xும் இருந்தால் X equivalent to Y, டெஃபினட்டாக X equivalent to Y தான் இருக்கும். இதுக்கான பேர் ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இந்த ரிசல்ட்டும். அசிமெட்ரிக் வேறு, ஆன்டிசிமெட்ரிக் வேறு. ஸோ அதையும் கொஞ்சம் மாற்றிடக்கூடாது. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். Let X be any set or R be a relation defined on X if R satisfies reflexive, symmetric and transitive. Then the relation R is said to be equivalence relation. நம்ம டிஃபைன் பண்ணுற கலெக்ஷன் ரிஃப்ளாக்சிவ் ரிசல்ட்டு, சிமெட்ரிக் ரிசல்ட்டு, டிரான்சிட்டிவ் ரிசல்ட்டு, இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ண கலெக்ஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் சாட்டிஸ்ஃபைஸ் ரிஃப்ளாக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா தென் த ரிலேஷன் ஆர் இஸ் செட் டு பி ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் பாருங்கள், பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். இது தெரிஞ்சால் தான் இதுக்கடுத்து நம்மளால் இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இந்த ரிசல்ட் தெரியணும்னா இதுக்கு முன்னால் இருக்கிற எல்லா ரிசல்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். லெட் எக்ஸ் பி எனி செட் R be a relation defined on X, then R is said to be partial order relation if it satisfies reflexive, antisymmetric and transitive. Very 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 important. Reflexive, not symmetric. Symmetric இருந்தால் அது ஈக்குவலன்ஸ். பார்ஷியல் ஆர்டர்னு கேட்டால் ஆன்டிசிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக் ரிசல்ட் ஆல்ரெடி we know X related to Y, Y related to X இருந்ததுன்னா X equivalent to Y. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், சப்செட் ரிலேஷன் இஸ் ஏ பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். நம்ம பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷனை இந்த சப்செட் நம்ம கோட் பண்ணுவோம்ல, இந்த சப்செட் நோட்டேஷன்லேயே கோட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், consider any 3 sets A, B, C, 3 செட் எடுத்துக்கலாம். Since the set is subset of itself, so அந்த செட்டுக்கே சப்செட்டாக இருக்குமானா yes possible. So A is subset of A, therefore subset is reflexive. கண்டிப்பாக இப்போ ஒரு 5 எடுத்திங்கன்னா 5 is subset of 5, ஸோ அது ரிஃப்ளாக்சிவ் ஆகும். செட்டை எடுத்துக்கோங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னது. A is subset of B, B is subset of A, then A equivalent to B. ஸோ A to B இருக்குது அண்ட் B to Aவும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப A equivalent to B. இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்டிசிமெட்ரிக். அடுத்து A to A is subset of B, B is subset of C, then A is subset of C. Therefore subset is transitive. A to B, B to C இருந்தால் A to C கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் transitive. இப்போ பாருங்கள், இந்த ரிலேஷனில் ரிஃப்ளாக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன், ஆன்டிசிமெட்ரிக் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அண்ட் டிரான்சிட்டிவ். இது ஜென்ரலாக எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அசம்ஷனில் இப்படி இருந்ததுன்னா நம்ம டிஃபைன் பண்ண இந்த சப்செட்ங்கிறது கண்டிப்பாக பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு நம்ம கோட் பண்ணலாம். நமக்கு இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா இப்போ இதுக்கு அடுத்தபடி நமக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன் கொடுப்பாங்க, அந்த கலெக்ஷனில் நமக்கு இது வந்து பார்ஷியல் ஆர்டர் செட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணணும்னா ரிஃப்ளாக்சிவ் தெரிஞ்சிருந்துருக்கணும், ஆன்டிசிமெட்ரிக் தெரிஞ்சிருந்துருக்கணும், டிரான்சிட்டிவ் தெரிஞ்சிருந்துருக்கணும். இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸாக இந்த டாப்பிக்கோட டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம். ரிஃப்ளாக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக், ஈக்குவலன்ஸ், பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன், கிட்டத்தட்ட ஒரு 6 டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்குறோம். நீங்கள் ஒரே ஒரு தடவை இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் போதும். ரீட் பண்ணாலே உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த பேட்டர்னில். ரிஃப்ளாக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ், ஆன்டிசிமெட்ரிக், அசிமெட்ரிக்னா என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. இல்லைனா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா என்ன, பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன்.
கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கொஷின்ஸ் நம்ம இப்போ பார்த்ததில் கேட்கலாம். ஏதாவது ஒரு கொஷினாக கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பேசிக் ரிசல்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணாலோ இல்லை வீடியோ ஃபுல்லாக கேட்டாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.